விழுந்தே கிடப்பவன் அல்ல, 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பவனே நீதிமான். விழுந்து கிடக்காதே, எழுந்து நட. வாழ்க்கை பயணத்தில் நாம் சில நேரங்களில் சோதனைகளாலும் பலவீனங்களாலும் விழுந்து போகலாம். ஆனால் விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் உண்மையான தோல்வி. விழுந்த வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் மிக முக்கியமானது. இது குறித்து வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது: நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு பந்து எவ்வளவு வேகமாக தரையில் மோதுகிறதோ அவ்வளவு வேகமாக மேலே எழும்புகிறது. அதுபோலவே நாம் பாவத்திலோ அல்லது சோர்விலோ விழுந்துவிட்டோம் என்று பிசாசு களிப்படைவதற்கு முன்பே நாம் மனம் திரும்புதலின் வேகத்தோடு தேவனிடம் ஓடிவர வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கும் குற்ற உணர்வையும் சோர்வையும் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் தேவனிடத்தில் வந்து நிற்க வேண்டும். கடந்த காலத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறிவிட்டோமே என்று ஏக்கத்தை விட்டுவிடுவோம். மாறாக இன்று முதல் நம் வாழ்வின் மூலம் தேவனுடைய நாமத்தை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்து மகிமைப்படுத்துவோம் என்ற வைராகியத்தை மேற்கொள்வோம். இதற்கு உதாரணமாக பரிசேயர்களால் பாவத்தில் பிடிபட்ட ஸ்திரியை இயேசு சந்தித்த நிகழ்வை நாம் பார்க்கலாம். உலகம் அவளை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த போது கர்த்தராகிய இயேசு அவளை மன்னித்து அன்போடு கனிவாக கூறினார். இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு அவளுக்கு புதிய வாழ்வை தந்தார். அதுபோலவே விழுந்த நிலையிலிருந்து நம்மை உயர்த்தி மீண்டும் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக பலப்படுத்துவார். ஆமென்.